ஹலோ ஹாய் குட் மார்னிங். ஹாய். இன்னைக்கு ஹார்திக்கோட லஞ்ச் பேக் ரெசிபியில் வந்து பன்னீர் பாஸ்தா செய்ய போகிறேன். அவனோட ரெகுலர் டிஷ் தான் இது. இன்னைக்கு பின்னாடி பாத்திரம்லாம் இருக்கே, வாஷ் பண்ணலையா? வாஷ் பண்ணல, இன்னைக்கு மண்டேல கொஞ்சம் வேலை அதிகம். காலத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளீனிங் வேலைலாம் பார்க்கணும். அப்படிலாம் கேள்வி கேட்டால் ரெசிபி தர மாட்டேன். ஓகே ஓகே, நீ கழுவ அப்படி போங்க. ஆமாம், இங்கே ரெசிபியை மட்டும் பார்க்கணும். சரி ஓகேவா, சரி. வந்து இந்த ரெசிபி வந்து உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பாஸ்தா வந்து சால்ட்டும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து மைதா இல்லாத பாஸ்தா, மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ அது மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து 2 விதங்களாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஒன்று வந்து வறுக்கிறதுக்கு, இல்லை வறுக்கிறதுக்கு, இன்னொன்று அரைக்கிறதுக்கு. அப்புறம் கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் பாஸ்தா தாளிச்சிடுறேன். முதல்ல பட்டர் போட்டுக்கிறேன். ஓகே. பட்டர் கொஞ்சம் நல்லா போடுவோம். ஸோ கார்லிக் அப்படியே தூக்கி போடு. இல்ல அதுல இருக்கிறது ஒரு வேர்ல்ட் தான் பாஸ்தா. இதோட பேர் என்னன்னு சொல்லு. எது பேரு? பட்டர், நைஃப் இல்ல ஸ்பாட்டுலா. இது என்ன மட்டும் எல்லாத்துக்கும் கரெக்டான பேர் சொல்றது எவ்வளவு கலைச்சிருப்பேன். கிச்சனுக்குள்ள வந்துட்டா நான் தாண்டி கிங்கு. இது பேர், அது பேர் கரண்டி. எனக்கும் தெரியாது, கரண்டி தான். பட்டர்ல கார்லிக் போட்டுக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அந்த வாசனை வர வரைக்கும். வாசனை வந்துச்சு. அடுத்து இன்னும் வரல. இது வந்து ஒரு தக்காளி வேக வச்சிருக்கேன், ஆற வச்சுட்டேன். அதோட தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிறேன். தக்காளி எவ்வளவு நேரம் வேக வச்சேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம். கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதுவும் நல்லா டார்க் கலர் ஆகி அந்த தக்காளி வந்து சாஸ் மாதிரி மாறும். நான் வந்து ரெட் சாஸ் பாஸ்தாவுக்கு எப்பவுமே வந்து அந்த டொமேட்டோ கெட்சப்பும் க்ரீமும் சேர்க்கறது இல்லை. ஐயோ, படிச்சது மறந்து போச்சா? பன்னீரை வந்து இதே தக்காளிக்குள்ள அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த க்ரீம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமா தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள்னா தனியா வச்சிருப்பியா? வெறுமனை எதுவுமே மிக்ஸ் பண்ணாம வச்சுக்கிறது அது. இந்த ஒரிகானோஸ், அப்புறம் கொஞ்சமா பெப்பர். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதில் போட்டுக்கிறேன். பன்னீர் இந்த மாதிரி சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்க இந்த பன்னீர் மிக்ஸை ஊற்றிக்கிறேன். இந்த சாஸ் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். ஏன்னா பன்னீர் அரைச்சி ஊற்றிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிட்டே இருக்கும் அது. இப்போ இதில் நான் பாஸ்தா போட்டுக்கிறேன். சால்ட் போட மறந்துட்டேன். வெரி குட் வெரி குட். ரெடி.